எவ்வளவு பெருசா இந்த பப்பாளி பழம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த செவ்வாழை பழத்தை பாருங்களேன். எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இயற்கை வந்து டிசைன் பண்ணிருக்கு பாருங்களேன். வெளியே ஒரு நல்ல தோல், உள்ள இருக்க ரொம்ப சாஃப்டான, சாப்பிட ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கிற ஒரு பழம். சோ இதெல்லாம் பார்க்கும்போது இயற்கை தான் வந்து உலகத்துல மிக சிறந்த டிசைனர்னு நம்மள தோண வைக்கும். ஆனா ஆக்சுவலா அது பாதி உண்மை, பாதி பொய். என்னதான் இந்த பொருட்கள் இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பார்க்க இவ்வளவு அழகான ஃபார்ம்ல இருந்தாலும், நம்ம ஈஸியா சாப்பிடக்கூடிய, நம்ம சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ஃபார்ம்ல இருந்தாலும், பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இது இந்த ஃபார்ம்ல கிடையாது. சொல்லப்போனா இயற்கை வந்து ஒரு பொருள் டிசைன் பண்ணும்போது அந்த பொருளுடைய, அதாவது ஒரு உயிரினத்துடைய சர்வைவலுக்காக டிசைன் பண்ணும். ஓகேங்களா? ஆனா இந்த பொருளை நீங்க எடுத்து பாருங்களேன். இந்த பொருளை வந்து இப்ப எப்படி இருக்குன்னா, நம்ம சாப்பிடறதுக்கு ரொம்ப ஏத்தா மாதிரி இருக்கு. இயற்கை அந்த மாதிரி டிசைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த பப்பாளி பழத்தை இல்ல இந்த வாழைப்பழத்தையும். ஆக்சுவலா இதோடைய பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இதோடைய ஃபார்மை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த வாழைப்பழமே வந்து ரொம்ப கடினமான தோலோட, உள்ள வந்து அதோட விதை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப பெருசு பெருசா கல்லு மாதிரி இருக்கும். அதே போல வாழைப்பழத்துடைய ஃபிளேவருமே ரொம்ப கசப்பு தன்மையோட இருந்திருக்கு ஒரு காலத்துல. அதாவது பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி. ஓகேங்களா? மனுஷனுடைய எவல்யூஷனுக்கும் முன்னாடி. ஆனா இந்த பழத்தை எடுத்து இதுக்குள்ள சாப்பிடக்கூடிய தன்மை இருக்குன்னு மனுஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மனுஷன் வந்து ஆர்டிபிஷியலா ஆல்டர் பண்ண ஆரம்பிச்சான். எப்படின்னா 2 வகையான வாழைப்பழத்தை எடுத்து ஒண்ணா கம்பைன் பண்ணி வளர்க்கறது. இதை வந்து ஆர்டிபிஷியல் செலக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இயற்கையா உருவாக்குன ஒரு பொருளை ஆர்டிபிஷியல் செலக்ஷன் மூலமா மனுஷங்க வந்து அவங்களுக்கு ஏத்த மாத்தி மாத்தி தான் பல கோடி வருஷங்கள்ல இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த வாழைப்பழமோ இல்ல இந்த பப்பாளியோ உருவாயிருக்கு. அதனால நம்மளுக்கு சாப்பிட வந்து ரொம்ப இனிப்பாவும், ரொம்ப சாப்பிட ஈஸியாவும் இருக்கு. சோ அந்த டிசைனுக்கு காரணம் வந்து இயற்கை மட்டும் கிடையாது. இயற்கை ஒரு தான் போடுச்சு. அதை நம்ம கிரியேட் பண்ணி இதை வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டோம். சோ அதுக்குள்ள மனுஷனுடைய ஆர்டிபிஷியல் செலக்ஷன் இருக்கு. இது பழங்களுக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்காதீங்க. மிருகத்திலயும் இருக்கு. இப்போ நம்ம மனுஷனுக்கு நண்பன் சொல்லக்கூடிய ஒரு மிருகம் என்ன? நாய் இல்லையா? பட் அந்த நாய் வந்து ஓநாயில இருந்து வந்த ஒரு உயிரினம் தான். ஓநாய்கள் வந்து ரொம்ப டெட்லி. மனுஷங்களை சாகடிக்கக்கூடிய தன்மை இருக்கிற ஒரு மிருகம் தான். ஓகேங்களா? காட்டு மிருகம். ஆனா இந்த ஓநாய்கள்லயுமே வந்து மனுஷங்க என்ன பார்த்தாங்கன்னா, அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக சில வகையான, ரொம்ப சில வகையான ஓநாய்களை ட்ரெயின் பண்ண முடியுதுன்னு கவனிச்சாங்க. அந்த வகையான ஓநாய்களை மட்டும் ப்ரிஃபர் பண்ணி எடுத்து தனியா கூண்டுல அடைச்சு வச்சு அந்த மிருகத்து கூட வந்து அதிக ப்ரீடிங் கொடுத்து அதுல ஆர்டிபிஷியல் செலக்ஷன்ஸை கிரியேட் பண்ணி அது மூலமா கிரியேட் பண்ணதான் வந்து நம்ம இன்னைக்கு பாக்குற பல்வேறான நாய் வகைகள். சோ மனுஷனுக்கு ஈடு கொடுத்து போன வகைகளை வந்து நிறைய ப்ரீடிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. செட் ஆகாத மிருகங்களை ஒன்னே போட்டு சாகடிக்க ஆரம்பிச்சாங்க. சோ இந்த மாதிரி வந்து பல ஆயிரம் வருஷங்கள், பல கோடி வருஷங்கள் வந்து ஆர்டிபிஷியல் செலக்ஷன் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம வீட்டுல வளர்க்குற நாய்களும், ஈவன் சொல்லப்போனா பூனைகளை வந்து காட்டு பூனைலாம் ரொம்ப ஃபெரோஷியஸான ஒரு மிருகம். ஓகேங்களா? அதை எடுத்து மாடிஃபை பண்ணி தான் நம்ம இன்னைக்கு வந்து நம்மளோட வீட்டு பூனையை மாத்தி வச்சிருக்கோம். சோ சயின்ஸ் வந்தோடனே தான் வந்து இயற்கையை நம்ம ரொம்ப மாத்துறோம், இயற்கையை நம்ம ஆல்டர் பண்றோம் அப்படின்னு நம்ம சயின்ஸ் பண்ண வச்சு ஒரு கெட்ட பேர் இருக்கு. ஆனா அது உண்மை கிடையாது. ஆர்டிபிஷியல் செலக்ஷன் அண்ட் மனுஷனோட இன்வால்மெண்ட், இயற்கையா உருவான ஒரு பொருளை மாத்துற இந்த விஷயம் வந்து மனுஷங்க பல கோடி வருஷங்களா பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இயற்கையா இருக்கிற விஷயங்களை அப்படியே விடாம அதை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், அதை எப்படி நம்மளுக்கு ஏற்பாப்புல மாத்தலாம்ன்றத அந்த மனுஷனுடைய கான்ஸ்டன்ட் தாட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து ஒரு குரங்கையும் ஒரு மனுஷனையும் தனியா பிரிக்கிறதுன்னு கூட சொல்லலாம். சோ இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம ஏன சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.